May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான வீடியோவோட தான் நான் உங்களை நீங்கள் பார்க்க வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஒரு வீடியோ பாருங்கள். எதுக்காக அப்படின்னா, அந்த கேம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கேம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மூவி பார்க்குற ஃபீலே கொடுக்கும். அதுவும் ஆண்ட்ராய்டில் உள்ள கேம் தான். நம்ம படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்டிகேஷன் மூவி, க்ரைம் மூவியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மெத்தடில் தான் ஒரு கேம் இருக்குது. நம்மளாலேயும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கேமை யார் வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு வேறு லெவல் படம் பார்க்குற ஃபீலோட இப்போ உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் கொஞ்சம் தட்டி விட்ருங்க. நானும் சொல்லி பார்க்குறேன், யாருமே போட மாட்டேன்றீங்க நிறைய பேர். ஸோ கொஞ்சம் ஒரு லைக் வந்து கொண்டு விட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல கேம்ஸ், நல்ல ஆப்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்லாக் மிஸ்ட்ரி அப்படின்ற கேம். இந்த கேமோட யூசேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் இருக்கும், ஏதாவது ஒரு மர்டர் கேஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கும். அந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அதில் ஒரு புதுசாக ட்விஸ்ட் இருக்கும். ஓவராலே நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கேஸை கண்டுபிடிக்கும்போது ஒரு நமக்கு ஒரு நம்மளே ஒரு கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்காகவே இது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த கேம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேமோட எப்படி ட்ரிக்கு, எப்படி ப்ளே பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போது ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் நியூ கேஸ் செட்டிங்ஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ செட்டிங்ஸில் எதுவுமே இருக்காது, கண்டினியூ கொடுத்துடலாம். இந்த ஸ்டார்ட் நியூ கேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு புதுசு கேஸ் இருக்கும். நான் பாருங்கள் காட்டுறேன். இந்த ஸ்டார்ட் நியூ கேஸில் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து காசு கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கம்யூனிட்டி கேசஸ் அப்படின்றது இல்லையா? ஸோ இந்த ஃப்ரீ கம்யூனிட்டி கேஸில் ஒரு 4 கேஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம அதுதான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம அதை ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹோல்ட் டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு கேஸுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல இந்த நான் வந்து என்ன கேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, கேஸ் ஆஃப் கிளே பாட்ஸ். ஓகேவா? ஸோ இது இப்போ நம்ம ஹோல்ட் டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சாப்டர் 1 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த சாப்டர் 1ல் கிளிக் பண்ணலாமா? ஸோ இப்போ பாருங்கள். I assume you're here to see his lordship, Hudson says. She leads us to the top of the well-worn stairs, knocks twice at a door, and shows us in. The windows are thrown open, and Holmes's room is flooded. Dr. Watson and Sherlock Holmes are seated by the... ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த ஹவுஸில் இருக்கோம். ஸோ அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, போலீஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு க்ளூ எங்கே கிடைக்குதுன்னு நம்ம தேடணும். ஓகேவா? இப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ நியூஸ் பேப்பர் இருக்குது, க்ளூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த க்ளூஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் எந்த க்ளூவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம தான் ஒவ்வொரு க்ளூவாக தேடி போகணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு ஒவ்வொரு கேஸ்லையும் நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்க்கணும். நான் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்ற மெத்தடை மட்டும் தான் சொல்லி தர முடியும். ஏன்னா நான் ப்ளே பண்ணி காட்டினேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஏன்னா நான் இங்கிலீஷை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ளே பண்ணுவேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிரும். இந்த ஒரு கேஸ் முடிக்கிறதுனால எப்படி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆகும், கூட தான் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த கேமை எப்படி ப்ளே பண்ணணும்னு மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இதிலெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அவர் பேசுகிறது இங்கிலீஷ் உங்களுக்கு புரியும் அப்படின்னா, அவர் பேச விட்டு அவர் என்னெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஸோ ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இவங்க சந்தேகப்படலாம் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா அப்படின்னா பாருங்க. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் ஹவுஸ். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு பெரிய டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து
அதில் நமக்கு ஏதாவது நான் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி, ஸோ நம்ம ஜிஷோ இருக்குல்ல அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி விளாடுவேன். ஏதாவது க்ளூஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து ப்ளே பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாகவே ப்ளே பண்ணலாம். அதில் ஏதாவது க்ளூ இருக்கா? இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. டைரக்டரின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த பீப்புள்ஸு அப்புறம் இந்த அது என்னது லொக்கேஷன் இருக்கு இல்லையா, பீப்புள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த க்ளூஸில் யாருக்கா நேம் இவங்கள பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேமை இங்கே போட்டோம் அப்படின்னா, பீப்புளில் வச்சுட்டு சர்ச்சில் போய் அந்த நேமை போட்டோம் அப்படின்னா அந்த நேம் நமக்கு இங்கே வந்து காமிக்கும். ஸோ அந்த நேம் காட்டினப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஹார்ட் பிரிட்ஜில் நான் தான் கடைசியாக இருந்தேன், ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆள்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க யாராச்சும் இந்த லண்டன் பிரிட்ஜில் போய் பாருங்கள், ஸோ நான் நான் அங்கே தான் இருந்தேன், வேணா போய் பாருங்கள் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்ம அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. லொக்கேஷன், பீப்புள், அதுவும் டைரக்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ டாக்டர் ஜான் வாட்சன் அவரை நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான், ஹோல்ட் டு லாங் ப்ரெஸ். ஓகே, ஓ பரவாயில்ல, இவர்கிட்ட ஒரு குழு கிடைக்குன்னு நினைக்கிறேன். சாப்டர் 2 வந்துருச்சு. ஓகே, இப்போ ரீட் சாப்டர். Mrs. Hudson tells us that Sherlock Holmes and Dr. Watson have both left the house, so it seems that we are getting back to our case. ஸோ இவர்கிட்ட வந்து நமக்கு எந்த குழுவும் கிடைக்கல, உடனே முடிச்சிருச்சு. Mrs. Hudson tells us that Sherlock Holmes. Listen, button. Mrs. Hudson tells us that Sherlock Holmes and Dr. Watson have both left the house. Listen, button. Mrs. Hudson tells us that Sherlock Holmes and Dr. Watson have both left the house, so we are getting back to our case. Listen, button. Mrs. Hudson tells us that Sherlock Holmes and Dr. Watson have both left the house, so we are getting back to our case. ஓகே, இதுலேருந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. நம்ம போலீஸ்காரர் ஸோ நம்ம இது வரைக்கும் 2 சாப்டர் தான் முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்க, நான் இன்னொரு சாப்டர் காமிக்கிறேன். மறுபடியும் டைரக்டரி போகலாம். ஸோ இந்த நோட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் க்ளூ கிடச்சுன்னா நீங்கள் இதில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, மறுபடியும் நம்ம டைரக்டரி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நம்ம இதில் சர்ச் பண்ணி எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கால்டன்ட்டை நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவர் இந்த கேஸில் சந்தேகப்படலை அப்படின்னா ரிப்போர்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூத்தை எடுத்து எப்படி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஒரே நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இது வந்து சர்ச் பண்ணி நம்ம எடுத்தோம், ஈஸியாக இருக்கும். நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஸோ இவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ இவர்கிட்ட எதுவும் கிடைக்கல. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நேமை கிளிக் பண்ணும்போதும் ஹோல் டு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு அவர்கிட்டருந்து ஏதாவது அவர் இந்த கேஸில் ஏதாச்சும் லைட்டாக சந்தேகப்பட்டிருந்தால் ரீட் சாப்டர் வந்துடும். இல்லை அப்படின்னா நத்திங் ரிப்போர்ட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். லொக்கேஷனில் போய் பார்க்கலாம். இப்போ லண்டன் பிரிட்ஜில் போய் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். ஓகே, அப்பா 3வது இது வந்துருச்சுப்பா. கிரைம் சீன். ஓகேவா, இதுதான் கிரைம் சீன். நியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ ரீட் சாப்டர் கொடுக்கலாமா? At London Bridge, we find very little at first glance. The police have either taken evidence or missed the obvious, and now is our chance to find the latter. Okay. After 5 minutes of searching the immediate vicinity, we conclude that Scotland Yard has done a thorough job, and nothing more can be gleaned. Nothing more. However, before turning away, Wiggins spots two packages. On closer inspection, it turns out to ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் க்ளூஸ்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை இப்படி தான் ப்ளே பண்ணணும் ஒவ்வொரு க்ளூவாக. இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ண தான் லேட் ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, இந்த கேஸில் இந்த க்ளூ எப்படி எனக்கு பண்ண தெரில, எனக்கு இப்படி பண்ண தெரிலன்னு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவோம். ஆனால் நான் விளாண்டது உங்களுக்கு போர் அடிச்சிருந்தாலும் நீங்களே இந்த கேமை எடுத்து விளையாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு படம் பார்த்த ஃபீலை கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் மஸ்ட் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நல்ல கேம்ஸ், நல்ல ஆப்ஸ், நல்ல வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்காக இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.